வணக்கம் பேவே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசியில் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புத்தி பலங்கள். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 3ல் இருக்கார். 10ஆம் தேதி மூலியமாக புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் தொழில் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி சந்திரனுடைய சார்லமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக செவ்வாய். ஸோ 2, 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தில் தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு சின்ன ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகள ஒரு சின்ன எமோஷன்ஸோ ஒரு மன வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நைட்டெல்லாம் தூங்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் ரொம்ப கவனம் ஐயோ இந்த குழந்தை எப்படி படிக்குதே, எப்படி பண்ணுதே, அப்படி பண்ணுதுங்க ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் 4, 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4, 7ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா சிறப்பான விஷயங்கள் தான். கொஞ்சம் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவியினுடைய பார்த்தா கொஞ்சம் வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து எமோஷனாக பேசுகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழிலில் வந்து புதிய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ல் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் குழந்தைகள் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் நினச்சி ஐயோ இது என்ன பண்ண போதுங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் சரியாயிடும். இதில் வந்து ஒரு கிரகங்கள் மாறும்போது கண்டிப்பாக வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருந்து அது சுக்கிரன் 12ல் இருக்கிற சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். லோன்ஸ் சேங்ஷனும் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகும். பட் இருந்தாலும் அந்த காசு வந்தோடனே பரபரன்னு காலியாகிறது வந்து கண் முன்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருந்து அது வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து எமோஷனான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த எமோஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாராவது தெரியாது சின்ன குழந்தைங்க வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, பென்சில் வாங்கி கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத சந்தேகங்களாக தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி ஆகிடுமோன்னு கற்பனையில் வந்து போகிறது வந்து நிப்பாடி நடக்கட்டும் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஒரு பிரார்த்தனை போட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம், ஆன்மீக பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும். அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவினால் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா. ஸோ பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. இருந்தாலும் அந்த தொழில் ஒப்பந்தங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் வந்து தொழிலுக்கு வந்து அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஏதாச்சும் உள்குத்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி 11ஆம் அதிபதியான சனி. ஸோ 11ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கும்போது கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபதி பலங்கள் எப்படி இருக்கும். மீன லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனான விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இருந்தாலும் வந்து என்னடா அது இப்படி இருக்கேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தோம்னா ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போது வந்து சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். மேலிடத்தில் வந்து பாசஸோடைய ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக வந்து சந்திர தசாபதி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே ஒரு மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். குழந்தைகளாக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி, அதனால் ஒரு டென்ஷன்ஸ்னால நைட்டு தூக்கம் வராது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி மீன லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து ராசியிலே இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு செலவுகள் நம்ம வந்து நினச்சி பார்க்க திடீர் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் அது சுப செலவுகளாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுக்கு வந்து மீன லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து 3ல் இருக்காருங்க. 10ல் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வர்றது, நிறைய ஒரு முயற்சியில் வந்து வெற்றி பெறுவதற்கான ரொம்ப நாள். பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து உள்குத்து இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மீன லக்னம் சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12லிருந்து அவர் வந்து இப்போ வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் என்னடா அது என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு பெரிய லாபத்துக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. ஸோ அதெல்லாமே சிறப்பாகவும் அலைச்சலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10ஆம் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் இருக்கும். கணவன் மனைவிக்கினுடைய மாமியாரால் ஒரு சின்ன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து கேது தசாவும் கேது 7ல் இருக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சந்தேகங்களால் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுள்ள ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும். வேலையினால் வந்து ஐயோ என்ன நீங்கள் இந்த வேலைன்னு இருக்கீங்க நான் கவனிக்க மாட்டேன்றீங்கன்னு ஒய்ஃப் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தம் சுக்கிரன் வந்து 12 இருக்கார் 3 8ஆம் 12 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமா அப்படி ஆடுங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்கிறனால தூக்கம் கிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இருக்க பாருங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க. ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சனியும் ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகுது அந்த மூமெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்படுற ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும். ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமால் வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது உள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு விஷயம். இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பார் சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய
வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பேச்சே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அது ஒரு ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.